ஹாய் ஹலோ வணக்கம் விவசாய சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை வந்து இந்த பெரிய வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இதுக்கு முன்னாடி வந்து சின்ன சின்ன ரீல்ஸாக தான் போட்டுக்கிட்டு இருந்தேன் இப்போ இடையில கொஞ்ச நாளாக. இனி வந்து பெரிய வீடியோ வரும் அதிகமாக. சரி, அதுக்கு முன்னாடி நான் சொல்ல வர விஷயத்த சொல்கிறேன். இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய பேருக்கு வந்து பதியம் வச்சுருந்த கம்புகள்லாம் கொடுத்துருந்தோம், நம்மளாம் பதியம் வச்சுருந்தோம். இன்னைக்கு அந்த கம்புகள் வந்து எல்லாமே ஓரளவுக்கு வெளியே போயிருச்சு, கொடுக்க வேண்டிய எல்லாருக்குமே ஓரளவுக்கு கொடுத்துட்டோம். இப்போ நம்மளுக்கு வந்து இது எந்த அளவுக்கு வேஸ்டேஜ் ஆயிருக்கு, நம்மளுக்கு வந்து கிளைமேட்டுக்கு எப்படி ஆயிருக்கு, இதை நம்ம இப்போ மறுபடியும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு விவசாயிக்கும் ஒரு ஆதரவு கொடுத்துட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா பிஏ, நோபல், நாசிக் அப்படின்ட்டு 3 வெரைட்டி வச்சுருந்தோம். அந்த 3 வெரைட்டியுமே பதியம் வச்சுருந்த எல்லாமே இப்போ வெளியே எல்லாருக்கும் கொடுத்து அனுப்பிட்டோம். கேட்ட எல்லாருக்குமே கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து நிறைய கம்புகள் வந்து கேட்டிருந்தீங்க. நிறைய பேருக்கு வந்து என்னால் கொடுக்க முடியல. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வச்சதில் வந்து ஒரு 40% கம்புகள் மட்டும்தான் தழுத்து வந்துருந்துச்சு. மீதி 60%க்கு மேலே வேஸ்டேஜ் ஆயிடுச்சு. அந்த வேஸ்டேஜை வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு நம்மளுக்கு வேஸ்டேஜ் ஆயிருக்குன்னுட்டு. காரணம் பார்த்தீங்கன்னா, ஒன்று பனியின் காரணமாகவும் நிறைய தழுக்காமல் போயிருச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நிறைய கீழே வந்து வச்ச இடத்துலேயே மறுபடியும் திரும்ப திரும்ப வைக்கும் போச்சில் அதில் ஒரு சில பாக்டீரியாக்கள்லாம் இருக்கும், அதனாலேயே நிறையா போயிருச்சு. மற்ற டைமில் பதிய வைக்கும் போச்சில் கூட எனக்கு வேஸ்டேஜ் ஆயிருக்கு. ஆனால் இது வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமான ஒரு வேஸ்டேஜ்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தா, நான் வந்து இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு நிறைய வைக்க மாட்டேன். தேவைப்படுறவங்களுக்கு மட்டும், நம்மக்கிட்ட வந்து கேட்குறவங்களுக்கு மட்டும் தான் வச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ நம்ம வீடியோ போட்டதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து வெளியே இருந்தெல்லாம் கேட்டிருந்தீங்க. பதியம் வச்சும் கேட்டிருந்தீங்க, பதியம் வைக்காமலே கேட்டிருந்தீங்க. எல்லாருக்குமே பதியம் வைக்காதவங்களுக்கு நிறைய கொடுத்துருந்தோம். ஆனால் அவங்க தரைக்கு செட் ஆகாமல் மறுபடியும் பதியம் வச்சதும் கேட்டிருந்தீங்க. அப்படிங்கும் பட்சத்தில் எனக்கு 2 டைமாக கொடுக்குறதுனால எனக்கு கம்புகள் வந்து நிறைய வைக்க முடியல. ஆனாலுமே எப்பவும் வைக்கிறத விட இந்த தடவை நான் அதிகமாக தான் வச்சுருந்தேன். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த அளவுக்கு வேஸ்டேஜ் போகும் அப்படிங்கிறது முதல்ல தெரியும். ஆனால் இந்த தடவை எனக்கு அளவுக்கு அதிகமான ஒரு வேஸ்டேஜ் தான். அதனால என்ன பண்ணியிருக்கேன்னாக்கி, நான் இப்போ வேஸ்டேஜ் ஆன கம்புகள் வந்து நிறைய காஞ்சி போன கம்புகளெல்லாம் வந்து கழிச்சிட்டு, இப்போ அதில் வந்து வேர் வந்து வெளியே வந்து அதுக்கு மேலே வர முடியாமல் ஒரு சில சின்ன பிரச்சனைகள்னால இருந்த எல்லாத்தையுமே மறுபடியும் இதை ஆல்ட்ரு பண்ணி, அதாவது மறுபடியும் அடியில் வந்து மறுபடியும் செதுக்கிட்டு மறுபடியும் வச்சுருக்கேன். அது வந்து நாசிக் வெரைட்டியில் மட்டும்தான் வச்சுருக்கேன். ஏன்னா மற்ற வெரைட்டிகள்லாம் வந்து கம்பு வந்து உடனே காஞ்சிரும், அழுக ஆரம்பிச்சிடும். ஆனால் நாசிக் கம்பு மட்டும் நல்லா தாக்கு பிடிக்கும். அந்த ஒரே காரணத்துக்காக இப்போ மறுபடியும் அதை வந்து ஆல்ட்ரு பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன். வச்சு இப்போ பாருங்கள், முன்னாடி வந்து சரிச்சு வச்சுருந்தேன். இப்போ வந்து அதை வந்து எடுத்து மறுபடியும் கொஞ்சம் கேப் விட்டு கழிவு போக மீதி ஒரு 200 கம்புக்கு மேலே வச்சுருக்கேன். இதுலேருந்து வர்றதை வந்து தான் இனி நான் வந்து இன்னொரு தோட்டம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன், அங்கே எடுத்து வைக்கணும். இப்போ அதுக்காக தான் இது வந்து. அதனால் யாரும் இதை பார்த்துட்டு, தம்பி நீங்கள் வைக்கிறீங்க, எனக்கு இன்னொரு 50 நாசிக் வேணும், 100 நாசிக் வேணும் அப்படின்னு கேட்டுறாதீங்க. கேட்டாலும் எனக்கு கொடுக்குறதுக்கு என்கிட்ட கிடையாது. அப்புறம் ஏன் தம்பி நீ வீடியோவில் காட்டுற அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இது வந்து நிறைய பேர், இது எதுக்காக நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன்னா, நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து பேசுனாங்க. அதாவது, தம்பி முருங்கை மரம் வந்து வெட்டி போட்டாலே வந்துடும்ல தம்பி, இவ்வளோ வேஸ்டேஜ் ஆகுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ரெண்டாவது நம்மக்கிட்ட வாங்கினவங்களுமே வந்து என்கிட்ட அப்படி சொல்லி கேட்டவங்களும் இருக்காங்க. அப்போ அதுக்கப்புறம் மறுபடியும் நம்மகிட்ட பதியம் வச்ச கம்பும் வாங்கியிருக்காங்க. அதனால் சரி, எவ்வளோ வேஸ்டேஜ் ஆகுது அப்படிங்கிற ஒன்று உங்களுக்கு தெரியட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த வீடியோவை போட்டிருக்கேன். ஒரு சிலர் என்ன நினைப்பீங்க, சரி இது வந்து காஞ்சி போச்சு, இல்லைன்னா கம்பு வந்து கீழே வேர் வரல, அதனால் அதை வேஸ்ட்டாக போட்டுடலாம் அப்படின்னு ஒரு சிலர் நினச்சிருப்பீங்க. அதனால் இதை பார்த்தீங்கன்னா, சரி அப்போ இந்த மாதிரியும் செதுக்கி வைக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 14 இன்றைக்கி வீடியோ எடுக்கிறது. உங்களுக்கு வந்து மேபி இது வந்து 15 வரலாம், 16 வரலாம். ஏன்னா இது வந்து இன்றைக்கி கொஞ்சம் எனக்கு வேலை இருக்குது. வேலைக்கு வேறு ஆளுங்க யாருமே வரல, ஒரே ஒருத்தவங்க மட்டும் தான் வந்திருந்தாங்க. அதனால் அவங்கள வச்சு நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். வீடியோ வந்து அவங்களுக்கு எடுக்க தெரியாதனால நானே எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறமா உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வரும், பார்த்துக்கோங்க. சரி,
ஓரளவுக்கு நான் வந்து தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இனி இன்னொரு விஷயத்தோட இனி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.